இன்னைக்கு நம்முடைய கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎட் செகண்ட் இயர் 4th செமஸ்டர் அதுல வந்து பாத்தீங்கன்னா அறிவு தொகுப்பும் கலைத்திட்டமும் இந்த சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டினும் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த சப்ஜெக்ட்ல இருந்து மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 16 முக்கியமான 10 மார்க் கொஸ்டின் எடுத்திருக்கேன். இந்த 16 கொஸ்டினுக்குமான இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ், அதுக்கான டயக்ராம்ஸ், அதுக்கான அந்த மைண்ட் மேப்பு, ஃப்ளோ சார்ட் இதெல்லாம் நீங்க எப்படி போடணும்னு சொல்லி ஆல்ரெடி நான் உங்களுக்கு கிளாஸ் எடுத்திருக்கேன். அந்த வீடியோ எல்லாம் நம்முடைய டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க்ல கொடுத்துருக்கேன். ஸோ புதுசாக பார்க்குறவங்க இந்த 16 கொஸ்டினுக்குமான அந்த கீ பாயிண்ட்ஸ், அந்த டயக்ராம்ஸ் எல்லாமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா எக்ஸாமுக்கு உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அதே மாதிரி எக்ஸாமுக்கு வந்து எப்படி கொஸ்டின் கேட்டாலும் இந்த கீ பாயிண்ட்ஸ் வச்சும் இந்த டயக்ராம்ஸ் வச்சும் எல்லா கொஸ்டினும் உங்களுக்கு அட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அதே மாதிரி அதிக மார்க் எடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அரியர் இல்லாமல் பாஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் நம்ம கிளாஸ் எக்ஸாமில் எல்லாத்துக்கும் நான் அனுப்பிச்சிருப்பேன். ஸோ நீங்கள் அதை கரெக்டாக நோட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஓகே, இந்த சப்ஜெக்ட்டுக்கான இப்போ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் 10 மார்க் கொஸ்டின் நான் சொல்லிடுறேன். அதுக்கு பிறகு நான் 5 மார்க் கொஸ்டின் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பாருங்க, அறிவு தொகுப்பும் கலைத்திட்டமும் இதுல யூனிட் 1ல 4 முக்கியமான 10 மார்க் கொஸ்டின் இருக்கு. 1 அறிவின் ஏற்புடைமை குறித்த கொள்கைகள், 2 அறிவு பற்றிய இந்திய மற்றும் மேலை நாட்டு கொள்கைகள், 3 அறிவின் பரிணாமங்கள், 4 தகவல், நம்பிக்கை மற்றும் உண்மையுடன் அறிவு கொண்டுள்ள தொடர்பு. இந்த 4 முக்கியமான 10 மார்க் கொஸ்டின் இருக்கு. அடுத்து செகண்ட் யூனிட் பாருங்க, கலைத்திட்டம் என்பதன் பொருள், இயல்புகள் மற்றும் கோட்பாடுகள். இதுல 2 முக்கியமான 10 மார்க் கொஸ்டின் இருக்கு. 1 கலைத்திட்ட வளர்ச்சி கோட்பாடுகள், 2 கலைத்திட்ட வடிவமைப்பு வகைகள். இதுல 2 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்கு, 10 மார்க் கொஸ்டின். அடுத்து 3வது யூனிட் பாருங்க, கலைத்திட்ட வடிவமைப்பும் அறிவை ஒழுங்குற அமைத்தலும். இந்த யூனிட்ல மொத்தம் உங்களுக்கு 3 முக்கியமான 10 மார்க் கொஸ்டின் இருக்கு. 1 கலைத்திட்ட பரிணாமங்கள், 2 அறிவை வரிசைப்படுத்தி ஒழுங்குற அமைத்தலின் அடிப்படைகள், 3 பள்ளிகளில் அறிவை ஒழுங்குற அமைத்தலில் ஈடுபட்டுள்ள முகமைகள் மற்றும் முகவர்கள். இந்த 3 முக்கியமான கொஸ்டின் யூனிட் 3ல. அடுத்து யூனிட் 4 பாருங்க, கலைத்திட்ட வளர்ச்சி மற்றும் செயலாக்கம். இந்த யூனிட் 4ல 2 முக்கியமான கொஸ்டின் இருக்கு. 1 கலைத்திட்ட அமலாக்க படிமங்கள், 2 கலைத்திட்டம் தயாரித்தலில் முன்மொழியப்பட்ட படிமங்கள். இந்த 2 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்கு. அடுத்து யூனிட் 5 பாருங்க, யூனிட் 5 வந்து ஒரு 4 முக்கியமான 10 மார்க் கொஸ்டின் இருக்கு. 1 கலைத்திட்ட மாற்றத்தினை ஏற்படுத்துவதற்கான படிமங்கள், 2 கலைத்திட்ட மதிப்பீடுகளுக்கான அணுகுமுறைகள், 3 மதிப்பீட்டு நிலைகள், 4 கலைத்திட்ட மதிப்பீட்டின் பரிணாமங்கள். இந்த 4 முக்கியமான கொஸ்டின் இருக்கு. இதுதான் இந்த மொத்தமான 10 மார்க் கொஸ்டின். அடுத்து இந்த சப்ஜெக்ட்டுக்கான 5 மார்க் கொஸ்டின் பார்ப்போம். இப்போ யூனிட் 1 பாருங்க, அறிவும் அறிதலும். இதுல 4 முக்கியமான 5 மார்க் கொஸ்டின் இருக்கு. 1 அறிதிறன் செயல்பாடு, 2 அறிவு என்பதற்கான வரையறை மற்றும் அறிவின் வகைகள், 3 அறிவு என்பதன் பண்பியல்புகள், 4 ஆண்டர்சனால் திருத்தி அமைக்கப்பட்ட ப்ளூமின் வகைப்பாட்டின் படி அறிவு மற்றும் அறிதிறன் செயல்பாட்டின் பரிணாமங்கள். இந்த 4 இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் இருக்கு. அடுத்த செகண்ட் யூனிட் பாருங்க, கலைத்திட்டம் என்பதன் பொருள், இயல்புகள் மற்றும் கோட்பாடுகள். இதுல வந்து 3 முக்கியமான 5 மார்க் கொஸ்டின் இருக்கு. 1 கலைத்திட்டத்தின் தன்மை அல்லது பண்பியல்புகள், 2 கலைத்திட்டத்திற்கும் பாடப்பிரிவில் உள்ள பாட தலைப்புகளின் தொகுப்புக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள். அடுத்து 3வது யூனிட் பாருங்க, கலைத்திட்ட வடிவமைப்பும் அறிவை ஒழுங்குற அமைத்தலும். இதுல 3 5 மார்க் கொஸ்டின் இருக்கு. 1 கலைத்திட்ட வடிவமைப்பின் உட்கூறுகள், 2 கலைத்திட்ட வடிவமைப்பின் பரிணாமங்கள், 3 பள்ளிகளில் இடம்பெற்றுள்ள அறிவின் வடிவங்கள். அடுத்து யூனிட் 4 பாருங்க, கலைத்திட்ட வளர்ச்சி மற்றும் செயலாக்கம். இதுல 3 முக்கியமான 5 மார்க் கொஸ்டின் இருக்கு. 1 பாருங்க, கலைத்திட்ட வளர்ச்சியின் 2வது கட்டத்தில் இடம்பெறும் பணிகள். அந்த 2வது கட்டத்தில் யா வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா கலைத்திட்டத்தை செயல்படுத்துதல், அதையா வச்சுக்கோங்க. செகண்ட் கொஸ்டின் பாருங்க, கலைத்திட்ட வளர்ச்சி எனும் செயல்முறையின் முதல் நிலையில். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து 2ஆம் நிலை, இது முதல் நிலை. முதல் நிலையில் என்ன வரும் பார்த்தீங்கன்னா, கலைத்திட்ட உருவாக்கத்தில் இடம்பெறும் பணிகள். அந்த கலைத்திட்டத்தில் உருவாக்கத்தில் இடம்பெறும் பணிகள், அதையா வச்சுக்கோங்க. தேர்ட் கொஸ்டின் பாருங்க, கலைத்திட்ட வளர்ச்சி என்னும் செயல்முறையின் 4வது கட்டத்தில் இடம்பெறும் பணிகள், அதாவது கலைத்திட்டத்தை மேம்படுத்துதல். இந்த 3 5 மார்க் கொஸ்டின் இருக்கு. அடுத்து 5th யூனிட் பாருங்க, கலைத்திட்ட மதிப்பீடும் மாற்றமும். இதுல 3 5 மார்க் கொஸ்டின் இருக்கு. 1 கலைத்திட்ட மதிப்பீட்டின் பரிணாமங்கள்,
2 கலைத்திட்ட மதிப்பீட்டின் தேவை முக்கியத்துவமும், 3 கலைத்திட்ட மாற்றத்தினை செயல்படுத்துவதற்கான உத்திகள். இந்த 3 5 மார்க் கொஸ்டின் இருக்கு. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம்.